ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10. ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 9:30 மணிக்கு தான் ஒர்க் ஸ்டேஷனுக்கே வந்தோம். எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம் வாங்க. Another one. ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருப்பேன், 2000 ருபீஸில் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. எஸ்டர்டே டே 1ல் நானும் 2000 ருபீஸில் ட்ரை பண்ணலாம் தான் இருந்தேன். பட் என்ட்ரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெல்டா வேல்யூ ரொம்ப லோவாக இருந்தது. நான் எடுத்த ஸ்ட்ரைக் பேஸில் எனக்கு டெல்டா வேல்யூ 0.2 தான் இருந்தது. இன்னும் அடுத்த ஸ்ட்ரைக் பேஸ் போயிருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு 4 பாயிண்ட் தான் பிடிச்சிருக்க முடியும். ப்ராஃபிட்டே வந்து ஒரு 300 280 தான் வந்திருக்கும். அதில் ப்ரோக்கரேஜும் ஒரு 40 ரூபா போயிட்டுருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனால நான் அதை விட்டுட்டேன். 3000லேருந்து ஆரம்பிக்கலான்ட்டு 3000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். எஸ்டர்டே வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வந்ததே லேட்டுன்றனால மார்க்கெட்டில் டேட்டா செக் பண்ணல. ஒரே ஒரு டேட்டா மட்டும் செக் பண்ணேன், எஃப்ஐஐ டேட்டா. நேற்று மார்க்கெட்டில் ஃபாரின் இன்ஸ்டிடியூட் 81 கோடிக்கு பை பண்ணியிருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து 1308 கோடிக்கு உடனே ரைஸ் பண்ணோன்னே மார்க்கெட்டும் ஓப்பன் ஆனதில் மேலே போயிட்டே இருந்தது. டேட்டாஸ் எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு தென் என்னுடைய செட்டப்பை வரைய ஆரம்பித்தேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி முடிச்சுட்டு மார்க்கெட் போய் டச் ஆனோடனே டக்கு டக்குன்னு என்ட்ரி எடுத்துடாதீங்க பிளைண்டாக. நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்கு எதுவுமே பண்ணாதீங்க. ட்ரான்சாக்ஷன் நடக்கும், லாஸ் ஆக அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் பொறுமையாக போக போக மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாரி நம்மளும் போய் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே மார்க்கெட் போகிற போக்கில் நம்ம என்ட்ரி எடுக்கணும். நம்ம என்ட்ரி எடுக்கிற போக்கில் மார்க்கெட் வராது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகி 15 மினிட்ஸ்லேயே எனக்கு தெரிஞ்சிடுச்சு என்னுடைய செட்டப்புக்கு இன்றைக்கி எதுவும் என்ட்ரி கிடைக்காதுன்ட்டு. வெயிட் பண்ணி பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ், டைம் 2 o'clock ஆகுது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் மார்னிங் ஓப்பன் ஆனோன்னு தெரிஞ்சிடுச்சு எனக்கு எதுவும் என்ட்ரி என்னுடைய செட்டப்புக்கு வராதுன்ட்டு. ஸோ பேஷன்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சை பார்த்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ், டைம் 3 o'clock ஆச்சு. வந்து பார்த்தா மார்க்கெட்டு அப்படியே தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படின்னா என்னுடைய செட்டப்புக்கு வந்தால் மட்டும் தான் ஒன்ஸ் நான் என்ட்ரி போவேன். இல்லைனா நான் போக மாட்டேன். ஒருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சில பேர் டெய்லியும் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் எப்போனா ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பண்ணுவாங்க. அவங்கவுங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை தான் எடுத்து பண்ண முடியும். ஸோ நான் வந்து எனக்கு என் செட்டப்புக்கு வந்தால் மட்டும்தான் நான் என்ட்ரி போவேன். இல்லைனா நான் அப்படியே கூட க்ளோஸ் பண்ணிருவேன். நம்மளோட சேலஞ்சுக்கு 9 என்ட்ரி தான் இருக்குது. அந்த 9 என்ட்ரியில் ஏதாவது ஒரு நல்ல என்ட்ரி மாட்டினா கூட டார்கெட் பெருசாக போயிடுச்சுன்னா
பெரிய அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவேன். ஸோ அதனால தான் நான் பேஷன்ஸாக எப்போவுமே ட்ரேட் பண்ணுவேன். நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு நம்மளுக்கு வந்து ஷூட் ஆகுதான்னு பார்க்கணும். அந்த ரிஸ்க்கு நல்ல ட்ரேடில் எடுத்து ஸ்டாப் லாஸ் அடித்தா ஓகே. பட் ஆனால் ஏனத்தனமாக ரிஸ்க் எடுத்து ஸ்டாப் லாஸ் அடிக்க விட்டோன்னா அது மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நான் நல்ல ட்ரேடுக்காக வெயிட் பண்ணுவேன். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதுபடி ட்ரேட் பண்ண பழகிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரி எதுவும் கிடைக்கல. லேப்டாப் க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். நாளைக்கு மார்க்கெட்டு கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, மேலேருந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கீழே வரதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்த பிறகு நம்மளோட என்ட்ரி செட்டப் எதனா கிடைக்குதான்னு பார்த்து ட்ரை பண்ணலாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பேஷன்ஸாக தான் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாங்க.